வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 3ஆம் வகுப்பு பாடம் 6 எழில் கொஞ்சும் அருவி என்ற பாடத்தை இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பு இப்பாடத்தில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். அங்கவை ஆ இங் கா வை அங்கவை. சங்கவை சா இங் கா வை சங்கவை. ஒகேனக்கல் ஓ கே ந இக் க இல் ஒகேனக்கல். வெண்புகை வே இன் பு கை வெண்புகை. பரிசல் ப ரி ச இல் பரிசல். இப்போ நாம் பாடத்திற்குள் செல்லலாமா? பாடம் 6. பாடத்தின் பெயர் என்ன? எழில் கொஞ்சும் அருவி. இந்த பாடம் நமக்கு உரையாடல் வடிவில் அமைந்திருக்குது. பாடத்தை பார்ப்போமா? அங்கவை சங்கவை இருவரும் சித்தப்பா சித்தி வீட்டிற்கு செல்கிறார்கள். சித்தி: வாருங்கள் செல்லங்களே, வீட்டில் எல்லோரும் நலமா? அங்கவை சங்கவை: நலமாயுள்ளோம் சித்தி, நீங்கள் நலமா? சித்தப்பா: நீங்கள் இருவரும் கல்வி சுற்றுலா சென்று வந்தீர்களாமே, அதை பற்றி கூறுங்கள், கேட்போம். அங்கவை: நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒகேனக்கல் அருவிக்கு போய் வந்தோம். அதை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். சங்கவை: எழில் கொஞ்சும் மலையில் உள்ள அந்த அருவி பென்னாகரம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 1500 அடி உயரத்தில் உள்ளது. சித்தப்பா: மலையின் உச்சியிலிருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல பேரிரைச்சலுடன் கீழ் நோக்கி விழும் அருவி பார்க்க பார்க்க அழகு இல்லையா? அங்கவை: ஆம் சித்தப்பா, அழகோ அழகு. சித்தப்பா: அதற்கு ஒகேனக்கல் என்ற பெயர் எப்படி வந்ததாம், தெரிந்து கொண்டீர்களா? அங்கவை: ஒகேனக்கல் என்பதற்கு புகையும் கல்பாறை என பொருள். கன்னடத்தில் ஒகே என்பது புகை ஆகும். அருவி நீர் கல்பாறையிலிருந்து பட்டு தெறித்து வெண்புகை போல தோற்றமளிப்பதால் அதன் இப்பெயர் வந்தது. அது ஒகே அப்படின்னா என்ன பொருள்? புகை. அதாவது அருவியிலேருந்து தண்ணி மேலேருந்து கீழே கொட்டுது இல்லையா, அப்போ கல்பாறையில் பட்டு தண்ணி தெறிக்கும் போது வெண்புகை போல புகை மாறி காட்சியளிக்கிறதுனால அதுக்கு ஒகேனக்கல்னு பேர் வந்ததா சொல்கிறாங்க. காவேரி ஆறு கர்நாடகத்தில் உள்ள குடகு மலையில் தோன்றி இங்குதான் தமிழ்நாட்டு எல்லைக்குள் நுழைகிறது. சங்கவை: உல்லாச பயணிகளை பெரும் ஆரவாரத்தோடு வரவேற்கும் அருவியில் தண்ணீர் கொட்டும் காட்சி அற்புதமாக இருக்கும். சித்தி: அவ்விடத்திற்கு எதன் மூலம் பயணம் செய்தீர்கள்? சங்கவை: இந்த கண்கொள்ளா காட்சியினை கண்டு களிக்க பரிசலில் சென்றோம். என்னே அருமை! 100 அடி உயரத்தில் இருந்து விழும் அருவியில் குளித்தது மகிழ்ச்சியாக இருந்தது. சித்தப்பா: பரிசலில் செல்லும் வழியில் என்னென்ன பார்த்தீர்கள்? அங்கவை: மலை நடுவே பாதை அமைத்து அருவி நீர் ஓடும் காட்சி வெண்ணெய் உருகுவது போல தெரிந்தது. இந்த பரிசலில் பயணம் சென்றது எங்களை ஆனந்த களிப்பில் ஆழ்த்தியது. ஆனந்த களிப்புனா சந்தோஷத்தில் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னு பொருள். சங்கவை: இரு மலைக்கு இடையே தொங்கு பாலத்தில் சென்றோம். அங்கவை: நாங்கள் எல்லோரும் நீராடிவிட்டு மீண்டும் பரிசலில் கரைக்கு வந்தோம். உணவு உண்ட பின் மான் பூங்காவிற்கு சென்றோம். துள்ளி திரியும் மான் கூட்டம், முதலை பண்ணை முதலியவற்றை பார்த்தோம். சங்கவை: சித்தி, அங்கே மிக பழமையான தேசநாதீஸ்வரர் கோவில் உள்ளது. கோவிலின் பெயர் என்ன? தேசநாதீஸ்வரர் கோவில். அது அதியமான் காலத்தை சேர்ந்தது என்பதை கல்வெட்டை படித்து அறிந்து கொண்டோம். சித்தப்பா: பாராட்டுக்கள் குழந்தைகளே, அருவியின் அழகை கண்டு களித்தது மட்டுமன்றி அங்குள்ள பொது அறிவு செய்திகளையும் திரட்டி இருக்கிறீர்கள். சித்தி: நன்றி குழந்தைகளே, எங்களுக்கும் ஒகேனக்கலை நேரே சென்று பார்த்த பரவசத்தை உண்டாக்கி விட்டீர்கள். நாமும் குடும்பத்துடன் ஒரு முறை சென்று வருவோம்.
குழந்தைகளா, இந்த பாடம் உங்களுக்கு புரியுதா? இந்த பாடம் நம்ம பேச்சு சாதாரணமாக படிக்கும் பொழுது நமக்கு அதோடைய அர்த்தம் புரிகிற மாதிரி அந்த பாடம் அமைந்திருக்குது. இதில் சில கல்வெட்டு செய்திகள் பார்த்தோம். தேசநாதீஸ்வரர் என்ற பழமையான கோவில் பார்த்தோம். ஒகேனக்கல் உயரம், இதையெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் படித்தோம். இதில் மீண்டும் ஒரு முறை இந்த செய்திகளை படித்து பாருங்கள். இந்த பாடத்தில் வரக்கூடிய பயிற்சிகளை காண்போம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம படித்தோம் இல்லையா பாடம், அதுலேருந்து சில ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்களே விடை எழுதி பாருங்கள் குழந்தைகளா. அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.